வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஜெல்லி கேக். இந்த கேக் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேக் தாங்க. ஜெல்லி கேக் வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த ஜெல்லி கேக் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு நம்ம அகார் அகார் தாங்க எடுத்துருக்குறோம். இது சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. கடல் பாசின்னு சொல்லுவாங்க. 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் ஒரு பாத்திரத்தில். இப்போது இதில் 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 10 கிராம் சைனா கிராஸ் சேர்த்துருக்குறேன். இதில் 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம். இது நல்லா கொதிச்சு வரும்பொழுது அந்த திட்டாக இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிரும். இந்த கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ அது போட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சின்ன சின்ன திட்டு ஒரு சிலது கரையாமல் இருக்கிறதெல்லாம் அதில் வந்துட்டு ஃபில்டர் ஆகி வந்துடும். அப்போ நமக்கு ஜெல்லி கேக் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக கிடைக்கும். இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம லேயர் கேக் பண்ண போகிறதுனால இதை 2 பார்ட்டாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றிலையும் தனித்தனி ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காண்டி. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளேவர் மட்டும் போதும்னா இதுலேயே வந்துட்டு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம 2 பார்ட்டாக பிரித்து வச்சாச்சு. இதில் ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா திக்காக காய்ச்சினா பால் ஆட் பண்ணிக்கிடுவோம். 200 மில்லி அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பால் சேர்க்கறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பார்ட்டில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் பவுடர் ஆட் பண்ணதை சூடு பண்ணிக்கலாம். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி விட்டுறலாம். நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு லேயராக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு சூடு பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் ஜெல்லி கேக் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இது போல் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஜில்னஸ் இருக்கும். இல்லாட்டினா வந்துட்டு ஜெல்லி கேக் ஸ்மூத்தாக வராது. அந்த தண்ணியை இப்போ கீழே ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு லேயருக்குரிய அந்த ரோஸ் மிக்ஸை இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக பாதி அளவுக்கு இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை 10 மினிட்ஸ் வந்துட்டு ஃபேனுக்கு கீழே ஆற வைக்கணும். இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறலாம். அது 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த பால் ஊற்றி வச்சுருக்கிற ஜெல்லி மிக்ஸை வந்துட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிடுவோம். அது லைட்டாக கொதிக்கிற பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரோஸ் லேயரில் வந்துட்டு லைட்டாக ஃபோர்க் வச்சு இது போல் வந்துட்டு கீறி விட்டுக்கிறணும். அப்போ தான் அடுத்த மிக்ஸ் நம்ம ஊற்றுறது வந்துட்டு 2 லேயரும் ஒன்றா ஒட்டிக்கிறோம். இல்லாட்டினா தனித்தனி லேயராக பிரிஞ்சு வரும். இது போல் வந்துட்டு கரண்டி ஏதாவது வச்சு மெதுவாக பாதி அளவுக்கு இருக்கிறத ஊற்றிடுங்க. இது நல்லா ஆறிடுச்சு. ஆனால் கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதனால் நம்ம இது ஃபோர்க் வச்சு கீற வேண்டாம். இப்போ இது வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை திருப்பி நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும் பொழுது நல்லா லிக்விடாக வந்துடும். இது போல் கலந்து விட்டுக்கோங்க. அது மெல்ட் ஆகி லிக்விடாக மாறிடும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் லேயர் மேலே இந்த ரோஸ் லேயரை ஊற்றிக்கிடலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது போல் சரியாக கலந்து விட்டுருங்க. இதை இப்போது 10 நிமிஷம் வந்துட்டு ஆற விட்டுறலாம். அடுத்து மில்க் லேயரை ஊற்றுறதுக்கு சூடு பண்ணிக்கிடுவோம். சூடு பண்ணிவிட்டு இதே போல் வந்துட்டு ஃபோர்க் வச்சு லைட்டாக கீறி விட்டுறணும்.
இது மேலே இந்த மில்க் லேயரை வந்துட்டு ஊற்றிடலாம். இதை வந்துட்டு ஒரு 2 hours வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். 2 hours ஆனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்கள்லாம் இது போல் கீறி விட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்து லைட்டாக இப்படி தட்டி விட்டோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஜெல்லி கேக் வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இது வந்துட்டு நம்ம லேயராக பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே கேக்காக பண்ணணுன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கே மனசே வரல. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நீங்களும் வீட்டில் இது போல் ஜெல்லி கேக் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.